வளர்றத என்னதான் ஸ்டாப் பண்ணிட்டாலும் கொட்டின இடத்துல திரும்ப அந்த முடியை வளர வைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. பிகாஸ் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு செம்ம சூப்பரான ஹேர் ரீக்ரோத் ரெமெடி ஒன்று வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் வீட்டில் இருக்க சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நீங்கள் சட்டன் போய் 5 மினிட்ஸில் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணலாம். பட் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. நான் என்னோட ஹேர் ரீக்ரோத்துக்கு இந்த இன்க்ரீடியன்ட் இந்த ரெமெடி ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட ஹேர் வந்து ரீக்ரோத் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ என்ன வீடியோக்குள்ள போய் சட்டன் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். நீங்கள் இப்போ என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க இல்லை என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட பேர் ஸ்ருதி. இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம சூப்பரான ஹேர் ரீக்ரோத் சீரம் தான் உங்க கூட வந்து ப்ரிப்பேர் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இந்த சீரம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஏஜ் குரூப்பில் இருக்கவங்களும் யூஸ் பண்ணலாம். முக்கியமாக உங்களுக்கு ஒரு இடத்துல முடியே இல்லை, முக்கியமாக இந்த வகுடு எடுக்கிற இடத்துல முடி இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கேப்பாக அங்கங்கே முடியோட டென்சிட்டி வந்து கம்மியாகிட்டே போகுது. எவ்ரிடே யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ரெமெடி வேணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. ரீக்ரோத் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த ரெமெடி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு தேவையானது பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல். ஸோ ஆலோவேரா ஜெல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெமெடியில் நீங்கள் அஸ் அ ஹேர் மாஸ்க்காக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா பிளான்ட்லேருந்து டேரெக்டாக எடுக்கிற ஆலோவேரா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோர் பண்ணி ரொம்ப நாள் எவ்ரிடே யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ரெமெடி உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராடக்டான ஆலோவேரா ஜெல் வந்து எடுத்துக்கிட்டா தான் உங்களுக்கு ஷெல்ஃப் லைஃப் வந்து ரொம்ப நாள் இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல் கடையில் அவைலபிளாக இருக்கும் தெரியுங்களா, அது வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். பட் முக்கியமான விஷயம், இந்த பச்சை கலரில் அவைலபிளாக இருக்க ஆலோவேரா ஜெல் தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க. அது 100% நேச்சுரல் கிடையாது. ஸோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க கண்ணாடி மாதிரி இருக்கும் டிரான்ஸ்பரண்ட்டாக அந்த ஆலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணுங்கள். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேருக்கு சேஃபு, எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் கொடுக்காது. நான் நம்ம கிளாசிக் பழங்களோட ஆலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த ஆலோவேரா ஜெல் நான் தான் ப்ரிப்பேர் பண்ணி சேல் பண்ணுறேன் நம்மளோட கிளாசிக் பழங்க ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸில். சப்போஸ் யாருக்காவது 100% நேச்சுரலான ஆலோவேரா ஜெல் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், இல்லைனா இந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். பிகாஸ் லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக இந்த ஆலோவேரா ஜெல் தான் நான் என்னோட ஸ்கின்னுக்கு ஹேருக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது, என்னோட கஸ்டமர்ஸ்க்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. ஹாப்பியாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களோட ஹேர் ரீக்ரோத்துக்கு இன்னுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் போது என்ன அப்படின்னா கேஸ்டர் ஆயில், விளக்கெண்ணெய். ஸோ விளக்கெண்ணெய் உங்களோட ஹேருக்கு எவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் ஒரு டீட்டெயிலான வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். விளக்கெண்ணெயில் ஒமேகா ஆசிட்ஸ் வந்து இருக்குது, விட்டமின் இ வந்து இருக்குது. இது என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹேர் ரீக்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் விளக்கெண்ணெய் ரொம்ப டென்சிட்டி ஜாஸ்தி இருக்கும். ஸோ டேரெக்டாக எடுத்து நீங்கள் உங்களோட ஹேரில் அப்ளை பண்ணக்கூடாது. இந்த ஹேர் சீரமில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணும்போது உங்களோட ஸ்கேல்பில் அது ஈஸியாக அப்சர்வ் ஆகி உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் கான்சன்ட்ரேஷனும் நம்ம ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுறதுனால எவ்ரிடே யூசேஜ்க்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காலேஜ் அண்ட் ஆஃபீஸ் கோயிங் உமனாக இருந்தீங்கனாலும் சரி, பாய்ஸாக இருந்தீங்கனாலும் சரி, எவ்ரிடே ஒரு ரெமெடி வேணும், என்னால் ஹேர் மாஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கேஸ்டர் ஆயிலை இந்த சீரமில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஆஃப் கேஸ்டர் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் கூட வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் மூணாவது முக்கியமான விஷயம், ரோஸ் வாட்டர் இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். சீரம் லைக் கன்சிஸ்டன்சிக்கு ரோஸ் வாட்டர் நிறைய பேர் வாசனைக்காக நம்ம ஆட் பண்ணுறோம்னு நினைப்பீங்க. ரோஸில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கேல்பில் இச்சிங் இருக்குது, இரிட்டேஷன் இருக்குது, இல்லை ஸ்கேல்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணும்போது ஸ்கேல்ப் வந்து ரியாக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு, சில பேருக்கு சென்சிட்டிவ் ஸ்கேல்பாக இருக்கும், இது எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு, ஈவன் டாண்ட்ரஃப் இருந்தால் கூட க்யூர் பண்ணுறதுக்கு ரோஸ் வாட்டர் நம்ம இந்த இடத்துல வாசனைக்காக யூஸ் பண்ணலாம். இதில் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இது உங்களோட ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற ரோஸ் வாட்டர் 100% நேச்சுரலாக இருக்கணும். சில பிராண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இன்க்ரீடியன்ஸ் திருப்பி படித்து பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ் எசன்ஸ் மட்டும் தான் அதில் வந்து இருக்கும், டிஸ்டில்ட் வாட்டரில் ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரியான ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க. பியூரான ரோஸை யூஸ் பண்ணி டிஸ்டில்டு மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ண ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். ஏன் நான் இதை தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ரெமடிஸில் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸு 100% நேச்சுரலாகவும் பியூராகவும் அதில் இருக்க பெனிஃபிட்ஸ் ஃபுல்லாகவே கிடைச்சா மட்டும்தான் இந்த எண்ட் ரெமடியோட ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் சொல்லுவீங்க ஹோம் ரெமடிஸ் யூஸ் பண்ண ரிசல்ட் இல்லை, ஃபேஸ் பேக் யூஸ் பண்ண ரிசல்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த டிஐஒய் ரெமடியில் நீங்கள் யூஸ் பண்ணுற நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் ப்ராப்பராக ஃபஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்டாக, கெமிக்கல்ஸ் இல்லாத ப்ராடக்டாக, நேச்சுரல் ப்ராடக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த எண்ட் ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். அதனால் நீங்கள் யூஸ் பண்ணுற ரோஸ் வாட்டராக இருக்கட்டும், ஆலோவேரா ஜெல்லாக இருக்கட்டும், ஈவன் விளக்கெண்ணெய் கூட செக்கில் வாங்கின விளக்கெண்ணெயை வந்து யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து ரோஸ் வாட்டர் அண்ட் ஆலோவேரா ஜெல் ரெண்டுமே நம்ம கிளாசிக் பழங்களோட ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுறேன். நம்மளோட 3 முக்கியமான இன்க்ரீடியன்ட் ஆலோவேரா ஜெல், கேஸ்டர் ஆயில் அண்ட் ரோஸ் வாட்டர். இது 3 எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கும். எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். சப்போஸ் ஸ்பூனில் மிக்ஸ் ஆகலை அப்படின்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து வந்து எடுத்துக்கலாம், இல்லை பிளெண்டர் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணி கூட பிளெண்ட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணது ரொம்ப சீரம் மாதிரி தண்ணியாக இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமாக வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஹேர் ஜெல் மாதிரி இருக்குது இது பார்க்குறதுக்கு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே சீரம்ல கன்சிஸ்டன்சியில் வந்துடும். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து
ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆலோவேரா ஜெல், ரோஸ் வாட்டர் எல்லாமே மார்க்கெட் பேஸ்டு நம்ம யூஸ் பண்ணதுனால நீங்கள் தாராளமாக 2 வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். 2 வாரத்துக்கு மேலே ஸ்டோர் பண்ண வேணால் திரும்ப ஃப்ரெஷ் பேட்ச் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு கண்டெய்னரில், ஏர்டைட் கண்டெய்னர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பழைய க்ரீம் டப்பா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் சின்ன கண்டெய்னர் இருக்குன்னா அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் என்னோட பழைய க்ரீம் டப்பாவில் வந்து இதை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இது வந்து நீங்கள் வெளியிலே வைக்கலாம், ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு எந்த விதமான அவசியமும் கிடையாது. வெளியில் வச்சு நீங்கள் ரெகுலராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. டெய்லி நைட்டு இல்லைனா காலையில் உங்களுக்கு எந்த டைம் கம்ஃபர்ட்டாக இருக்கோ அந்த டைமில் நைட்டு யூஸ் பண்ணால் கோல்டெல்லாம் ஆகாது. எந்த டைம் கம்ஃபர்ட்டாக இருக்கோ அந்த டைமில் உங்களோட ஸ்கேல்ப் ஏரியா, இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலலாம் ஹேரில் கேப்பாக இருக்கோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரம் கொஞ்சோண்டு எடுத்து ஸ்கேல்பில் அப்ளை பண்ணி ஜெட்டில் அப்படி லைட்டாக வந்து மசாஜ் பண்ணிவிட்டு விட்டுடலாம். அப்படியே 5 மினிட்ஸில் இது உங்களோட ஸ்கேல்பில் வந்து அப்சர்வ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் ஹேர் ஸ்டைல்ஸ் எது வேணாலுமே பண்ணிக்கலாம். ஸ்கேல்ப் ஃபுல்லாக கூட அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு ஹேர் டென்சிட்டி சுத்தமாக இல்லை அப்படின்னா, இல்லைனா எங்கெல்லாம் கேப் இருக்கோ, இப்போ வகுடு எடுக்கிற இடத்துல கேப் இருக்குன்னா அங்கே மட்டும், இல்லை சைடில் வந்து நெத்தியில் வந்து ஏறிட்டே போகுதுன்னா அந்த இடத்துல மட்டும் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இன்னும் இதோட ரிசல்ட்ஸ் ஃபுல்லாக கிடைக்கணும் அப்படின்னா வாரத்தில் ஒரு தடவை இந்த ப்ரிப்பேர் பண்ணதை உங்களோட ஸ்கேல்ப் ஃபுல்லாக ஹேர் மாஸ்க்கு அப்ளை பண்ணி ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக எப்போதும் போல் ஷாம்பு போட்டு குளிக்கலாம். ஸோ மல்டி பர்பஸாக நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த DIY ரெமடியை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் அவசியமும் வந்து கிடையாது இது வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. அண்ட் இதோட இன்க்ரீடியன்ஸ் வந்து நீங்கள் வெளியில் போய் லோக்கல் எங்கேயும் சோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெமடி, இருக்கிறதுலே சிம்பிளான ரெமடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ரிசல்ட்ஸ் உங்களுக்கு 2 வீக்ஸ்லேயே வந்து தெரிய ஸ்டார்ட் ஆகும். ரீக்ரோத் ஆக ஸ்டார்ட் ஆகும். முக்கியமாக உங்களோட ஹேர் ஃபால் கண்டிப்பாக வந்து ரெடியூஸ் ஆகும். அண்ட் சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை அண்ட் ஃபிஸி ஹேராக இருக்குன்னா இந்த சீரம் கொஞ்சோண்டு எடுத்து உங்களோட ஹேர் லென்த்லேயும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஹேரும் சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ட்ரை பண்ணிவிட்டு ரிசல்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய